Hello everyone, welcome to my channel. இன்னைக்கு நம்ம ஸ்டாண்டர்ட் 9 சாப்டர் 6ல இருக்கிற எக்ஸசைஸ் 6.2ல ஃபர்ஸ்ட் சம்மும் செகண்ட் சம்மும் பார்க்க போறோம். அந்த ஃபர்ஸ்ட் சம்ல ஃபர்ஸ்ட் 4 சப்டிவிஷன்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. அந்த 4 சப்டிவிஷன்ஸையும் வெரிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. அதில் ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் வந்து என்னன்னா sin ஸ்கொயர் 60 டிகிரி + cos ஸ்கொயர் 60 டிகிரி = 1ங்கிறத வெரிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. இல்லை ஃபஸ்ட்டு நம்மளுக்கு அந்த டேப்லெட் காலத்தை வந்து மெமரைஸ் பண்ணால் தான் இது வந்து நம்மளால் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு sin 60 டிகிரியோட வேல்யூ என்னங்கிறத கண்டுபிடிக்கணும். sin 60 டிகிரியோட வேல்யூ பார்க்கணும். அதுக்கு முன்னாடி நான் கொஷினில் இருக்கிறத எழுதிக்கிறேன். sin ஸ்கொயர் 60 டிகிரி + cos ஸ்கொயர் 60 டிகிரி = sin 60 டிகிரியோட வேல்யூ எனக்கு என்னென்னா √3/2 அதை எழுதிக்கிறேன் டு தி ஹோல் ஸ்கொயர். அடுத்தது ப்ளஸ் cos 60 டிகிரி. cos 60 டிகிரியோட ஆன்சர் என்னென்னா 1/2 டு தி ஹோல் ஸ்கொயர். அப்போனா நான் √3 நியூமரேட்டருக்கும் டினாமினேட்டருக்கும் தனித்தனியாக கொடுக்குறேன். தனித்தனியாக கொடுத்தேன்னா √3 டு தி ஹோல் ஸ்கொயர் /2 ஸ்கொயர் + 1 ஸ்கொயர் /2 ஸ்கொயர்னு கிடைக்கும். √3 ஸ்கொயர் பண்ணுறப்ப எனக்கு 3 வரும். /2 ஸ்கொயர் பண்ணனா 4, அடுத்து 1 ஸ்கொயர் பண்ணனா 1, 2 ஸ்கொயர் பண்ணனா 4. டினாமினேட்டருக்கு மொத்தமாக 4 கொடுத்துறேன். அடுத்து 3 + 1. அப்படின்னா 3 + 1 வந்து ஆட் பண்ணா 4. 4/4 ஆன்சர் எனக்கு 1 வரும் = RHS. RHSக்கு ஈக்குவலாக இருக்குது. அடுத்தது செகண்ட் சப்டிவிஷன். செகண்ட் சப்டிவிஷனில் கொஷின் என்ன கொடுத்துருக்காங்கிறத ஃபஸ்ட்டு பார்க்கணும். செகண்ட் சப்டிவிஷனில் கொஷின் ஃபஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 1 + tan ஸ்கொயர் 30 டிகிரி = சீக்கண்ட் ஸ்கொயர் 30 டிகிரின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நான் tan 30 டிகிரியோட வேல்யூ சீக்கண்ட் 30 டிகிரியோட வேல்யூ எனக்கு தேவைப்படுது. அப்படின்னா 1 + tan ஸ்கொயர் 30 டிகிரி. ஃபஸ்ட்டு tan 30 டிகிரியோட வேல்யூ 1 + √3 டு தி ஹோல் ஸ்கொயர் = சீக்கண்ட் 30 டிகிரி. சீக்கண்ட் 30 டிகிரியோட வேல்யூ எனக்கு என்ன கிடச்சிருக்குன்னா 2/√3 டு தி ஹோல் ஸ்கொயர்னு கிடச்சிருக்கு. அப்படின்னா நான் ஃபஸ்ட்டு 1 எழுதிக்கிறேன். அடுத்து 1 ஸ்கொயர் பண்ணால் 1, √3 ஸ்கொயர் பண்ணால் எனக்கு 3 கிடைக்கும் = 2 ஸ்கொயர் பண்ணால் 4 வரும் /√3 ஸ்கொயர் பண்ணால் எனக்கு 3 எனக்கு கிடச்சிருக்கு. இப்போ இதை நான் டினாமினேட்டரில் எதுவுமே இல்லைன்னா 1 கன்சிடர் பண்ணால் இதை கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணலாம். அப்படின்னா 3யும் 1யும் மல்டிப்ளை பண்ணால் எனக்கு 3 கிடச்சிருக்கு. 1யும் மல்டிப்ளை பண்ணால் எனக்கு 1 வரும். அடுத்து 1 × 3 எனக்கு 3 கிடச்சிருக்கு = 4/3. அப்படின்னா 3 + 1 வந்து எனக்கு 4 வரும். அப்படின்னா 4/3 = 4/3 எனக்கு ஆன்சர் கிடச்சிருக்கு. நான் செகண்ட் சப்டிவிஷனையும் நம்ம வெரிஃபை பண்ணியாச்சு. அடுத்தது தேர்ட் சப்டிவிஷனில் cos 90 டிகிரி = 1 - 2 sin ஸ்கொயர் 45 டிகிரி = 2 cos ஸ்கொயர் 45 டிகிரி -5 cos 90 டிகிரியோட 2 ஈக்குவாலிட்டிஸை வந்து வெரிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. cos 90 டிகிரியோட ஆன்சர் என்னென்னா எனக்கு 0ங்கிறது தெரியும். அடுத்து =1 - 2 sin 45 டிகிரியோட ஆன்சர் எனக்கு 1/2 வரும். இங்கே ஸ்கொயர் இருக்குன்னா நான் இங்கேயும் ஸ்கொயர் போட்டுக்கிறேன் =2 cos 45 டிகிரியோட ஆன்சர் எனக்கு 1/2. இங்கே ஸ்கொயர் இருக்கு, நான் ஸ்கொயர் போட்டேன் -1. நான் 0 = 1 ஒரு சின்ன மிஸ்டேக் வந்து இருக்குது. எனக்கு sin 45 டிகிரியோட ஆன்சர் என்னென்னா எனக்கு √2 கிடைக்கும். 1/2 இல்லை, எனக்கு 1/√2 கிடைக்கும். இப்போ இதை நான் ஸ்கொயர் பண்ணேன்னா 1 ஸ்கொயர் பண்ணால் எனக்கு 1 வரும். √2 ஸ்கொயர் பண்ணேன்னா எனக்கு வெறும் 2 மட்டும் வரும் = 2 × 1 ஸ்கொயர் பண்ணால் 1, √2 ஸ்கொயர் பண்ணால் எனக்கு 2 மட்டும் வரும் -1. நம்ம 0 = 1 - கேன்சல் பண்ணால் இது 2 1s, இது 2 1s, இதுவும் 2 1s, இது 2 1s. அப்படின்னா எனக்கு 1 - 1 = 1 - 1 கிடச்சிருக்கு. அப்படின்னா 0 = 1 - 1ஓட ஆன்சர் 0. அடுத்து 1 - 1ஓட ஆன்சர் எனக்கு 0ன்னு கிடச்சிச்சு. அடுத்து தேர்ட் சப்டிவிஷனும் நம்ம வெரிஃபை பண்ணியாச்சு. அடுத்து ஃபோர்த் சப்டிவிஷன். அடுத்து ஃபோர்த் சப்டிவிஷனில் sin 30 டிகிரி × cos 60 டிகிரி + cos 30 டிகிரி × sin 60 டிகிரி = sin 90 டிகிரிங்கிறத வெரிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ இதுக்குரிய வேல்யூஸை வந்து அந்த டேப்லெட் காலத்தில் வந்து கண்டுபிடிக்கணும். அதை ஃபஸ்ட்டு மெமரைஸ் பண்ணுறது தான் ஈஸியாக இருக்கும். sin 30 டிகிரியோட வேல்யூ என்னென்னா 1/2 × cos 60 டிகிரியோட வேல்யூ எனக்கு என்னென்னா 1/2 அதை எழுதிட்டேன். ப்ளஸ் cos 30 டிகிரியோட வேல்யூ எனக்கு என்னென்னா √3/2 × sin 60 டிகிரியோட வேல்யூ எனக்கு √3/2. sin 90 டிகிரியோட வேல்யூ எனக்கு = 1ன்னு நான் எழுதிட்டேன். இப்போ 1/2யும் 1/2யும் மல்டிப்ளை பண்ணால் எனக்கு 1/4 வரும். ப்ளஸ் √3 மல்டிப்ளை பண்ணுறப்ப எனக்கு 3 வரும். 2யும் மல்டிப்ளை பண்ணுறப்ப எனக்கு 4 வரும். அப்படின்னா 1 + 3 வந்து எனக்கு 4. இந்த 4 வந்து நான்
டினாமினேட்டரில் இருக்கிற 4 எழுதிட்டேன் ஈக்குவல் டு 1. 4 கேன்சல் பண்ணால் 1 அப்படின்னா எனக்கு 1 ஈக்குவல் டு 1 வந்துருச்சு. செகண்ட் சம்மில் கொஷின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா கொடுத்துருக்க 3 சப்டிவிஷன்ஸோட வேல்யூ வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அதில் ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் வந்து என்னென்னா tan 45 டிகிரி டிவைட் பை கொசிகன் 30 டிகிரி ப்ளஸ் சீக்கன் 90 டிகிரி டிவைட் பை காட் 45 டிகிரி மைனஸ் பை sin 90 டிகிரி டிவைட் பை 2 காஸ் 0 டிகிரின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ எனக்கு அந்த டேப்லா காலத்தில் இருக்கிற வேல்யூஸை வந்து சப்ஸ்டியூட் பண்ணோம்னா எனக்கு இந்த பெரிய ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன்ஸோட எனக்கு வேல்யூ வந்து கிடைக்கும். ஃபஸ்ட்டு tan 45 டிகிரி tan 45 டிகிரியோட வேல்யூ எனக்கு என்னன்னா 1 டிவைட் பை கொசிகன் 30 டிகிரி கொசிகன் 30 டிகிரியோட வேல்யூ எனக்கு 2 அதை எழுதிட்டேன். அடுத்து சீக்கன் 90 டிகிரியோட வேல்யூ வந்து எனக்கு என்னென்னா இங்கே கொஷினில் வந்து ஒரு சின்ன மிஸ்டேக் இருக்குது. கொஷின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா சீக்கன் 60 டிகிரின்னு கொடுத்துருக்காங்க. மாற்றி எழுதிட்டேன். சீக்கன் 60 டிகிரியோட வேல்யூ என்னன்னு பார்க்கணும். சீக்கன் 60 டிகிரியோட வேல்யூ எனக்கு என்னென்னா 2 அதை எடுத்து எழுதிட்டேன். அடுத்து காட் 45 டிகிரியோட வேல்யூ எனக்கு 1 அதை எடுத்து எழுதிட்டேன். மைனஸ் 5 சைன் 90 டிகிரியோட வேல்யூ எனக்கு என்னென்னா 1 அதை எடுத்து எழுதிட்டேன். டிவைட் பை 2 இன்ட்டு காஸ் 0 டிகிரியோட வேல்யூ எனக்கு 1 கிடைக்கும் அதை எடுத்து எழுதிட்டேன். அப்படின்னா எனக்கு 1 டிவைட் பை 2 ப்ளஸ் 2 அடுத்து எனக்கு -5 டிவைட் பை 2ன்னுட்டு எனக்கு ஆன்சர் கிடச்சிருக்கு. இப்போ டினாமினேட்டரில் 2 இருக்கிறத மட்டும் நான் ஆட் பண்ணேன்னா எனக்கு 1 - 5 டிவைட் பை 2 ப்ளஸ் 2ன்னுட்டு எனக்கு கிடச்சிருக்கு. அப்படின்னா எனக்கு 1 - 5யோட ஆன்சர் எனக்கு என்ன வரும்னா -4 டிவைட் பை 2 கிடைக்கும் ப்ளஸ் 2ன்னுட்டு எனக்கு கிடச்சிருக்கு. இப்போ அதை கேன்சல் பண்ணால் இது 2 1s இது 2 2s அப்படின்னா எனக்கு ஆன்சர் -2 + 2ன்னு இருக்குது. -2 + 2வோட ஆன்சர் எனக்கு 0ன்னு கிடச்சிருக்கு. இது ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனோட ஆன்சர். அடுத்து செகண்ட் சப்டிவிஷன். செகண்ட் சப்டிவிஷனில் கொஷின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா sin 90 டிகிரி ப்ளஸ் காஸ் 60 டிகிரி ப்ளஸ் காஸ் 45 டிகிரியை sin 30 டிகிரி ப்ளஸ் காஸ் 0 டிகிரி மைனஸ் காஸ் 45 டிகிரியோட மல்டிப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு sin 90 டிகிரி அதோட வேல்யூஸ் எல்லாத்தையுமே இதில் இருக்கிற வேல்யூஸ் எல்லாத்தையுமே டேப்லெட் காலத்தில் வெரிஃபை பண்ணி அதை சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்படின்னா sin 90 டிகிரி ஃபஸ்ட்டு sin 90 டிகிரியோட வேல்யூ எனக்கு என்னென்னா 1 ப்ளஸ் காஸ் 60 டிகிரி காஸ் 60 டிகிரியோட வேல்யூ எனக்கு என்ன கிடைக்குன்னா 1 டிவைட் பை 2 ப்ளஸ் காஸ் 45 டிகிரியோட வேல்யூ எனக்கு 1 டிவைட் பை √2ன்னுட்டு எனக்கு கிடச்சிருக்கு. இன்ட்டு sin 30 டிகிரியோட வேல்யூ எனக்கு என்ன 1 டிவைட் பை 2 காஸ் 0 டிகிரியோட வேல்யூ எனக்கு 1 கிடச்சிருக்கு மைனஸ் காஸ் 45 டிகிரியோட வேல்யூ எனக்கு 1 டிவைட் பை √2 கிடச்சிருக்கு. இங்கே நான் இங்கே எதுவுமே டினாமினேட்டரில் என்னென்னா 1ன்னு கன்சிடர் பண்ணிக்கலாம். அப்படின்னா டினாமினேட்டரில் இருக்கிறது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணுறேன். எல்சிஎம் கண்டுபிடிக்கிறதுக்காண்டி மல்டிப்ளை பண்ணேன்னா எனக்கு 2√2 இங்கே கிடச்சிருக்கு. இங்கேயும் எனக்கு 2√2 தான் எனக்கு கிடச்சிருக்கு. இப்போ எனக்கு இங்கே டினாமினேட்டரில் 1 இருக்குது. ஆனால் எனக்கு டினாமினேட்டரில் 2√2 வேணுங்கிறனால மேலே வந்து 2√2வால் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். கீழேயும் அந்த டினாமினேட்டரில் 2√2 வந்துடும். அடுத்து எனக்கு இங்கே டினாமினேட்டரில் 2 இருக்குது. எனக்கு டினாமினேட்டரில் 2√2 வேணும். அதனால் √2வால் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். அடுத்து எனக்கு இங்கே டினாமினேட்டரில் √2 இருக்குது. ஆனால் எனக்கு டினாமினேட்டரில் 2√2 வேணுங்கிறனால 2வால் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். அடுத்து எனக்கு இங்கே டினாமினேட்டரில் 2 இருக்குது. 2√2 வேணுங்கிறனால √2வால் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். இங்கே டினாமினேட்டரில் 1 இருக்குது. எனக்கு 2√2 வேணுங்கிறனால 2√2வால் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன் மைனஸ். அடுத்து எனக்கு இங்கே டினாமினேட்டரில் √2 இருக்குது. எனக்கு 2√2 வேணுங்கிறனால 2√2வால் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். 2வால் நான் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். இப்போ இந்த 2√2வையும் √2வையும் ஆட் பண்ணனா எனக்கு 3√2 கிடைக்கும் ப்ளஸ் 2 டிவைட் பை 2√2 கிடச்சிருக்கு. அடுத்து இங்கே ஆட் பண்ணனா 3√2 மைனஸ் 2 டிவைட் பை 2√2ன்னுட்டு எனக்கு கிடச்சிருக்கு. இதை நான் ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணலாம். ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணனா டினாமினேட்டரை மல்டிப்ளை பண்ணுறேன். 2 × 2 வந்து எனக்கு 4 கிடச்சிருக்கு. அடுத்து √2 × √2 வந்து எனக்கு 2ன்னு கிடச்சிருக்கு. அடுத்து இங்கே 3√2வை தனித்தனியாக ஒவ்வொன்றுத்துக்கும் மல்டிப்ளை பண்ணுறேன். நான் 3√2 × 3√2ங்கிறப்ப 3யும் மல்டிப்ளை பண்ணுறப்ப 9. அடுத்து √2யும் மல்டிப்ளை பண்ண எனக்கு 2 வரும் மைனஸ் 2 × 3 வந்து எனக்கு 6 √2 அப்படி எழுதியிருக்கேன். அடுத்து 2 × 3 வந்து எனக்கு 6 √2 அப்படி எழுதியிருக்கேன். அடுத்து 2 2s 4 மைனஸ் இருக்குன்னா -4ன்னுட்டு நான் எழுதிக்கிட்டேன். இப்போ 9யும் 2யும் மல்டிப்ளை பண்ணால் எனக்கு 18 வரும். அடுத்து இந்த ப்ளஸ் 6√2வும் -6√2வும் எனக்கு கேன்சல் -4 டிவைட் பை 4 × 2 வந்து எனக்கு 8 கிடச்சிருக்கு. 18 - 4 வந்து எனக்கு 14 டிவைட் பை 8. இதை கேன்சல் பண்ணால் எனக்கு 7 டிவைட் பை 4 கிடச்சிருக்கு. அடுத்தது தேர்ட் சப்டிவிஷன்.
அடுத்து தேர்ட் சப்டிவிஷனில் sin ஸ்கொயர் 30 டிகிரி மைனஸ் 2 cos கியூப் 60 டிகிரி ப்ளஸ் 3 tan பவர் 4 45 டிகிரியோட வேல்யூ வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு sin 30 டிகிரியோட வேல்யூ எனக்கு என்னென்னா 1/2 அதை நான் எழுதிக்கிறேன். 1/2 அதை ஸ்கொயர் பண்ண சொல்லியிருக்காங்க. மைனஸ் 2 இன்ட்டு காஸ் 60 டிகிரியோட வேல்யூ எனக்கு என்னென்னா 1/2 அதை கியூப் பண்ண சொல்லியிருக்காங்க. ப்ளஸ் 3 இன்ட்டு tan 45 டிகிரியோட வேல்யூ 1 அதை பவர் ஆஃப் 4 பண்ண சொல்லியிருக்காங்க. நான் 1/2 நான் ஸ்கொயர் பண்ணேன்னா எனக்கு 1/4 எனக்கு கிடைக்கும். மைனஸ் 2 இன்ட்டு 1/2 கியூப் பண்ணனா 1/8 கிடச்சிருக்கு. ப்ளஸ் 3 நான் எழுதிட்டேன். 1/4 எனக்கு 1 தான் வரும். அடுத்து 1ஓட 3 மல்டிப்ளை பண்ணனா எனக்கு 3 கிடச்சிருக்கு. இப்போ இதை கேன்சல் பண்ணனா இது 2 1s இது 2 4s அப்படின்னா எனக்கு 1/4 மைனஸ் 1/4 ப்ளஸ் 3 கிடச்சிருக்கு. நான் 1/4 மைனஸ் 1/4ஓட ஆன்சர் எனக்கு 0 அப்படின்னா எனக்கு வெறும் 3 மட்டும் கிடச்சிருக்கு. இதோட எனக்கு இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. தேங்க்யூ.